முருகன் தமிழ் கடவுள். இதை நம்ம கிளைம் பண்ணி சொல்றோமா இல்லையா? சிவன் வந்து தென்னாடுடைய சிவன், எங்க வீட்டு சிவன், எங்க ஊர்க்காரர், எங்கால் அப்படி சொல்றோமா இல்லையா? அப்ப அதையும் சொல்லக்கூடாது. எனக்கு ஒன்றும் புரியலையே. என் பேர் பாண்டியன் ஓஹோ அப்படின்னு சண்டைக்கு புரியல. எனக்கு ஒன்றும் புரியல. நான் இல்லாத ஒண்ணு கொண்டு வந்தோன்னு நீங்க ஏதாவது சொல்லல. உங்களுக்கு புரியல? என் ஊர்ல இருக்கிறத என் ஊர் பிரச்சனையை நான் சொல்றேன். சரி, அந்த திருப்பரங்குன்றமா சிக்கந்தரம் மலையாங்கிற பிரச்சனை வந்துச்சா வரலையா? மதுரையில பிரச்சனை வந்துச்சா இல்லையா? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்களா இல்லையா? கலெக்டர் உட்காந்து பேசினாரா இல்லையா? ஏன் பண்ணீங்க இவ்வளவு? அமித்ஷா வந்த பிறகு இந்த பிரச்சனை வருதா? பிரச்சனை வந்த பிறகு அமித்ஷா வராரு. உங்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்கனவே. அப்ப இந்த பிரச்சனையில ஒரு டிபேட் வரும்போது சிக்கந்தர் மலையில 2-3 டாக்குமெண்ட்ல இருக்கு. அது எப்படி எழுதுவீங்க? இஸ்லாமிய பெருமக்கள் வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடியவங்க, வக்ஃப் வாரிய தலைவர் நவாஸ் கனி பலர் சொல்ல, நாங்க சிக்கந்தர் மலையில நாங்க சொல்லலைங்க. அதுல வந்து அந்த மசூதி உட்பட தர்கா உட்பட சில பகுதி வந்து எங்களுக்கு சொந்தமானு சொல்றோம். அது அந்த மசூதிக்கு சொந்தமான சொல்றோம். அவ்வளவுதான். அந்த மலையில ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்கா ஒட்டிய சில பகுதிகள், சில படிகள் என்ன சொல்றாங்க, ஒரு அளவு போட்டு வச்சிருக்காங்க, இத்தனை செருக்கு இடம் சொல்லி, இவ்வளவுதான் எங்களோட சொல்லி சொல்றோம். அந்த தர்காவுக்கு சொந்தமான நாங்க வேற சொல்ல சொல்லிட்டாங்க. அவர்கள் சிக்கந்தர் மலைன்னு சொல்ல, ஆனா அரசாங்கத்தின் ஆவணங்கள் 2-3 வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லு. அப்ப யார் தப்பு பண்றா? நான் கிளைம் பண்ணல, நானே சொல்றேன். ஆனா நீங்க வந்து உங்களுக்கு சொல்லி என்ன யார் முயற்சி பண்றா? இப்ப அதே மாதிரி இன்னொரு கருத்தும் அவங்க சொல்றாங்க இல்லையா, இப்ப வந்து எதுக்கு நீங்க தமிழ்நாட்டிலே நடத்தணும், இதை போய் யூபியில நடத்துங்க, குஜராத்ல நடத்தல, அங்கேயும் போய் முருகன் கடவுள் முருகரை பத்தி அங்க போய் பண்ணுங்க, எதுக்கு தமிழ்நாட்டில் பண்ணும்? நீங்க இது பண்றதோட நோக்கமே வந்து முருகர் மாநாடுன்னு சொல்ல முடியாது, சங்கிகளுடைய கூட்டம் நடத்தும் சங்கி மாநாடு அப்படின்ற ஒரு 4-5 மாசம் முன்னாடி அண்ணன் சேகர்பாபு தலைமையில சிட்டிங் ஜட்ஜுகள் உட்பட அத்தனை பேரை கூட முருகன் மாநாடு போட்டீங்க. எதுக்கு போட்டீங்க? பழனியில எதுக்கு முருகன் மாநாடு போடுறீங்க? பழனியில முருகன் நீங்க தான் இனிமே விற்கணுமா? பழனியில இருந்து கேரளாக்காரங்க பூரா வர்றாங்களே. தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு போய் கொங்கு மண்டலம் போய் புழுக்கு முழுக்க போய் மொட்டை போடுது. நீங்க தான் இனிமே முருகன் வளர்க்க போறீங்களா? எதுக்கு போட்டீங்க? சங்கியோட ஓட்ட வாங்கவா? நீங்க முருகன் மாநாடு நடத்தினா பக்தி, நல்லாட்சி, எல்லோருக்குமான ஆட்சி. பிஜேபி முருகன் மாநாடு நடத்தினா நீங்க வந்து சங்கிகளுக்கான மாநாடு. எனக்கு புரியவே இல்லையே. அதே முருகன் மாநாடு தான் நடத்துறாங்க. நீங்க முருகன் மாநாடு தான் நடத்துனீங்க. நீங்க எதுக்கு நடத்துனீங்க சொல்லுங்க. உங்களுடைய வேலையா? நீங்க அண்ணன் ஆசிரியர் வீரமணி கேட்கிற மாதிரி மதச்சார்பற்ற அரசுக்கு எதுக்கு முருகன் மாநாடு? உங்களுக்கு எதுக்கு? நீ எதுக்கு நடத்துனீங்க? அந்த ஓட்டும் போயிடக்கூடாதுங்கிறது தானே வாங்கினீங்க. அப்ப உங்களுக்கு ஓட்டு வேணும், முருகன் வேணும். அவங்களுக்கு வந்து ஓட்டு வேணும், முருகன் வேண்டாமா? நீங்க எதுக்கு நடத்துனீங்க? அதே காரணத்துக்காக நடத்துறாங்க. அரசாங்கம் இந்த முருகன் மாநாட்டை எதுக்கு நடத்தியதோ அதற்காகத்தான் பிஜேபி நடத்துறது. அது எதுக்காக தான் பரவாயில்ல. சீமானவர்கள் வந்து தமிழ் கடவுள் முருகர் அப்படின்ட்டு என்றுமே முருகரை தூக்கி பிடித்து தான் பேசியிருக்காரு. அவரே வந்து இந்த மாநாடை வந்து திமுக என்ன ஒரு கருத்தை வைக்கிறாங்களோ அதே சிமிலரா தான் வந்து எல்லாருக்குமே யாருக்குமே என்னுடைய ஓட்டர் நூற்றை பறிச்சுட்டு போறாருன்னா ஒரு சிக்கல். திரு சீமானுக்கு வந்து இந்த ஒரு அடையாள குழப்பம் இருந்தது. அப்புறம் ரொம்ப தெளிவா வந்து அவர் வந்து இந்து கடவுளையும் பிடிக்க ஆரம்பிச்சார். கண்ணனை வந்து மாயோன் அப்படின்னு எங்க கடவுள் சொல்ல ஆரம்பிச்சாரு. நம்ம வந்து தொல்காப்பியர் கூட பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து இவர் சிவனை வந்து நம்முடைய சொல்றாரு, அவர் வந்து முருகனுக்கு வந்து நம்ம தமிழ் சொல்றாரு. அந்த மாதிரி அவர் வந்து இந்த பக்கம் ட்ரை பண்ணிட்டே போறார். அதைத்தான் இஸ்லாமியர்கள திரு ஜைனுல் ஆப்தீன் போன்ற சில தலைவர்கள் வந்து சிறுபான்மை மக்கள் வந்து சீமான் நம்ப கூடாதுன்னு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன்னா இவர் இந்த பக்கம் வராங்க. இது இன்னைக்கு இவர் எடுத்த நிலைப்பாடு. சரிங்களா? இதை டே ஒன்னு வச்சுட்டு இருக்காங்க அவங்க. சரி, இன்னைக்கு சிக்கந்தர் மலைன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அமித்ஷா ஒண்ணு வர்றாரு, முருகன் மாநாடு நடத்துறாங்க, பிரச்சனை. வேல் யாத்திரை யார் நடத்தினா? அண்ணன் எல்முருகன் நடத்தினாரு. அவர் மத்திய அமைச்சராக நடத்தினாரா இல்ல அமித்ஷா சொல்லி நடத்தினாரா? அமித்ஷா அதுக்கப்புறம் தான் வந்தாரா? அப்ப நீங்க என்னைக்கு முருகனை அவமரியாதை பண்ணீங்களோ அன்னைக்கு அந்த எழுச்சி வந்தது. அப்ப திரு வேல்முருகன் வந்து ஒரு மாநில தலைவராக இருக்கும்போது வேல் யாத்திரை பண்ணார். அப்ப இந்த முருகனை வந்து எப்பயுமே தாங்கி பிடிக்கிற, தூக்கி பிடிக்கிறதுக்கும் பாஜக. அவர் ஆன்மீக, நீங்க அது சொல்லிதாலும் சங்கீதம், எதுக்காக நீங்க சங்கீதம் திட்டுறீங்க அவங்கள? அவங்க ஆன்மீகத்தை வச்சிருக்காங்கனால அதை வச்சுட்டு நீங்க மதமா அவங்கள சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் மதவாதி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப அதை செஞ்சா நீங்க சண்டைக்கு போறீங்க. அவங்க நீங்க என்ன திட்டுறீங்க? மதவாதி தானே சொல்றீங்க. எதுக்கு மதம்? அப்ப இந்து மதவாதி. இந்து மதத்துல என்ன இருக்கு? முருகன் இருக்கிறாரு. முருகன் வந்து கொண்டா நீங்க சண்டைக்கு போறீங்க. அவர் அதை சொல்லிதான் நீங்க அவர் திட்டுறீங்க. அவர் அதை செஞ்சாலும் திட்டுறீங்க. இதெல்லாம் லாஜிக் இருக்குதா? பட்டியலினத்தவர்கள்ல யாராவது ஒருத்தர் கிறிஸ்துவரா மாறினா அவர்கள் வந்து பிராக்சியா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவராக தொடர்ந்து இவங்க சொல்லட்டும், அவங்க நாங்க சேர்க்க மாட்டோம் சொல்லட்டும். இவங்க நாங்க மாத்துவோம்னு வாக்குறுதி கொடுத்தவங்க. அப்ப நீங்க வந்து இனக்குழுக்களை ஹிந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நீங்க ஒரு மோதலை கொண்டு வரீங்களா இல்லையா? அப்ப யார் இந்த மத பிரச்சனையை கொண்டு வருவா? நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்களால் மலர்ந்த ஆட்சி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி என்னைக்காவது ஒரு தடவை ஹிந்துக்களை பார்த்து சொல்லிருக்கீங்களா? நீங்க கிறிஸ்தவர்கள் கூடத்துல இஸ்லாமியர்கள் கூடத்துல போய் இது உங்களுடைய ஆட்சி, உங்களுக்கான ஆட்சி, உங்களால் கொண்டு வரப்பட்ட ஆட்சி. அப்படி என்னைக்கா ஹிந்துக்களால் சொல்லியிருக்காங்களா? ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப மதத்தை யார் பேசுறான்னு நீங்க பாருங்க. இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க எங்க பிஜேபி எங்க பிரச்சனை இருக்கு. மணிப்பூர்ல சரி பிரச்சனை பண்றாரு. சரி, யூபியில என்ன பிரச்சனை இருக்குது? ராஜஸ்தான்ல என்ன பிரச்சனை இருக்குது? குஜராத்ல என்ன பிரச்சனை இருக்குது? டெல்லியில இன்னைக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? ஒடிசால என்ன பிரச்சனை வந்துச்சு? இத்தனை மாநிலங்கள் எங்கேயாவது பிரச்சனை வந்திருக்கா? அப்ப மணிப்பூர் வந்து அஸ்ஸாம்ல மணிப்பூர் வந்து அந்த பிரச்சனை ஏற்கனவே டீப் ரூட்டடா இருக்குது. அது வெடிச்சது. அதை இவங்க ட்ரைங் டு கண்ட்ரோல்.
அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குங்கிற நம்ம இருக்காங்க. சூப்பர் நாடோட பிரமாதம்லாம் சொல்ல. அதற்கும் இதற்கு என்ன சம்பந்தம்? அப்ப மணிப்பூர்ல வந்து கலவரத்தை பண்ணி இன்னொரு மணிப்பூராக தமிழகத்தை மாற்ற முயற்சிக்கிறார்கள், இன்னொரு யூபியாக, இன்னொரு குஜராத்தாக, இன்னொரு மத்திய பிரதேசாக, இன்னொரு ராஜஸ்தானாக அப்படிதான் ட்ரை பண்ணாங்க. அது சொல்லுவாரா இத்தனை மாநிலங்கள் ஆனது, அங்க எந்த பிரச்சனையுமே இல்லையே, அங்க குரோத் நோக்கி வேகமா போயிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்துடைய குரோத் ரேட் தமிழ்நாட்டுடைய குரோத் ரேட்டோட டாப்ல இருக்கு. அப்ப இன்னொரு யூபி ஆகிறேன்னு சொல்லுவாரா? திமுக பொறுத்த அளவுக்கு அப்படிங்கிறனால ஊழல் ஒரு பிரதானமான குற்றச்சாட்டா இருக்கும். அது மட்டுமே வைக்க மாட்டேன். அதுதான் லிஸ்ட் பண்றாரு. அவர் வந்து வெறும் டாஸ்மாக மட்டுமோ பெண்களுக்கான பாதுகாப்பு மட்டும் இல்லாம சிக்கந்தர் மலைங்கிற பிரச்சனை வரைக்கும் தொடர். அப்ப அவங்க தே வில் டேக் எவ்ரிதிங். ஆப்வியஸா ஊழல் இருக்கும். நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் வருவதில்லை. திரு யோகி ஆதித்யநாத் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் மேல இன்னைக்கு வரைக்கும் ஒரு டேர்ம் குற்றச்சாட்டு சொல்ல முடியல. அதுதான் நம்ம பாக்குறோம். நம்ம வந்து ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொருத்தர் உட்கார்ந்துருக்காங்க. புதுசா போய் உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர், அவரை தான் சொல்ல முடியாது, சொல்ல முடியல. அதுதான் நம்ம வந்து மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது சொல்ல முடியல, பிரதமராக இருந்த போது சொல்ல முடியல. ஆனா நம்ம வந்து எல்லா கவர்மெண்ட் மேலேயும் பார்த்தோம். ஆம் ஆத்மி கட்சி நேற்று வந்து ஆம் ஆத்மி கட்சி வரைக்கும் மேல அந்த ஊழல் குற்றச்சாட்டு நம்ம பாக்குறோம். அப்ப திமுக வந்து நிறைய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, கண்கூடா பாக்குறோம். இடியில் விஷயங்கள் இருக்கு, சிபிஐ போயிட்டு இருக்கு, மத்த இதற்கு முன்னாடி பழைய கேஸ்கள் இருக்கு, ஜெயிலுக்கு போனாங்க வந்தாங்க, கோர்ட்டு கேஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அது எல்லாமே கண்கூடா பார்த்துருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுவும் ஒரு பிரச்சார வித்தியாசம். அது மட்டுமே நிக்காது. அவங்க வந்து 360 கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், பிரச்சாரத்தை வலுப்படுத்தணும், தலைவர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், அணிகளுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், எல்லா கட்சிகளுக்கும் இருக்கணும். இது எல்லா விதமாவும் செய்வாங்க. அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சார யுக்திங்கிறது 360 டிகிரி இருக்கும். அதுல ஊழலும் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கும். இவங்க செய்யக்கூடிய எல்லாத்தையும் எடுப்பாங்க. அவங்க மொழி அரசியல் பண்றாங்க. அவர் அழகா கேட்கிறாரு, தமிழ் குரல் கொடுக்குறீங்களே, நீங்க பாடத்திட்டத்தை ஏன் தமிழ்ல கொண்டு வரல? உயர்கல்விக்கான பாடத்திட்டத்தை நீங்க இன்ஜினியரிங்கோ மெடிக்கல் ஏன் கொண்டு வரல? இதை வந்து எனக்கு தெரிஞ்சே திரு அமித்ஷா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தது. அது வந்து என்ன சொல்ற, நாங்க பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும்போது உயர்கல்வி எல்லாம் நாங்க தமிழ்ல கொண்டு வருவோம். பிஜேபி ஹிந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, புரியுதுங்களா? ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஏன் தமிழ்ல வைக்கலன்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்ல உயர்கல்வி இன்ஜினியரிங்கையும் மெடிக்கலையும் நாங்க தமிழ்ல கொண்டு வருவோம். அப்ப யாரு தமிழுக்காக இருக்கிறாங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. அவர் கேட்கிற கேள்வி அவர் அரசியலுக்காக பேசுறான்னு விட்டுங்க. தமிழ்ல மொழி பாடங்களை கொண்டு வரது, தமிழ்ல வந்து பொறியியல் பாடங்களையும் மருத்துவ பாடங்களும் கொண்டு வரது நல்லது தானே? அதுக்கு ஏதாவது முயற்சியாக நடந்திருக்கா அந்த பக்கம்? அப்ப அவங்க எல்லா பக்கம் மொழி அரசியல் இருந்து மத அரசியல் இருந்து ஊழல் அரசியல் இருந்து எல்லாத்தையுமே அவங்க கையில் எடுப்பாங்க.